அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. இன்றைய நாளில் நான் பேசுகின்ற தலைப்பு என்னவென்றால், மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்த மின்னல் மைசூரின் சிங்கம் ஹைதர் அலி. இந்திய வரலாற்றின் அடர்ந்த இருட்டில் ஒளிர்ந்த அத்தகைய வீரர்கள். ஆனால் ஒருவரின் பெயர் இன்னும் இந்த பூமிக்கு பயம் ஏற்படுத்தும். அவர்தான் ஹைதர் அலி. மைசூர் நிலத்தை உருட்டிய சிங்கம், ஆங்கிலேயர்களை சீரழித்த திடீர் புயல். அவர்தான் ஹைதர் அலி. 18ஆம் நூற்றாண்டில் இந்திய பல சிற்றரசுகளாக உடைந்தது. அந்த நொடியில் சின்ன இராணுவ அதிகாரியாக இருந்த ஹைதர் அலி தனது நுண்ணறிவாலும் இராணுவ திறமையாலும் மைசூர் ஆட்சியை கைப்பற்றி மைசூர் ஆட்சியாளராக அமைந்தார். அவர் ஒரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை. ஆனால் போர் நுட்பத்திலும் அரசியல் திட்டத்திலும் அவர் வல்லவர். அவர் பயங்கரமான திருச்சி போரிலும் பல பிரிட்டிஷ் ஆளுமைக்கு எதிராக நின்ற வீர முனிவர். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் ஹைதர் அலி பிரிட்டிஷ் படையை அடித்து தள்ளினார். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் ஆங்கிலேய அரசியல் மையத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியவாறு அவருடைய ராக்கெட் தொழில்நுட்பம் அயன் கேஸ் ராக்கெட்டால் ஐரோப்பியர்கள் திகத்து நின்றார். இவர் ஒரு சுதந்திர வீரர் மட்டுமல்ல, மத பேதமின்றி அனைத்து சமத்திற்கும் சமமாக நடந்து கொண்ட தலைவர். இந்து கோயிலுக்கு தானம் செய்தவர். இவர் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலை பாதுகாத்தவர். அதனால் தான் இவரை மக்கள் உலகத்தரசன் என்று அழைக்கிறார்கள். ஹைதர் அலி வாழ்ந்த காலம் குறுகியதுதான். ஆனால் அவருடைய தாக்கம் ஊருக்கு ஒரே எழுச்சி, நாட்டு நெஞ்சுக்கு ஒரே சுதந்திர கனல். இவருடைய மகன் திப்பு சுல்தான் என்ற நெருப்பை உருவாக்கியவர் ஹைதர் அலி என்ற தீக்கதிர்தான். இன்று நான் பேசும் தாயக சுதந்திரம் அதன் முதன் படிகளாக இவரது போராட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. மண்ணின் புகழே ஹைதர் அலி, புரட்சியின் தந்தையே, மைசூரின் சிங்கமே. சுதந்திர போராட்டத்தில் முதல் வேறாக இருந்தால் தெரியாமல் போனது வேங்கையின் தியாகம். அல்லாஹ் அவருக்கு கபூல் செய்வானாக. ஆமீன்.